நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 12 புனித கௌடன்சியஸ். கிபி 360 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிரேசியா நகரில் பிறந்தார் கௌடன்சியஸ். பிரேசியா நகரின் ஆயர் மேதகு பிளாஸ்டியூஸிடம் துறவர பயிற்சி பெற்று குருவானார். கிபி 387 ஆண்டு தன் 27வது வயதில் பிரேசியா நகரின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார். பிரேசியா நகரின் மக்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்றச் செய்து குருக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார். கிபி 390 ஆண்டு அந்தியோக்கியா நகரின் ஆயர் கிறிஸ்சோஸ்தம் நாடு கடத்தப்பட ஆயர் கௌடன்சியஸ் அவரை மீட்பதற்கு சென்று ஏதென்ஸ் நகரில் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். எளிய மக்களோடு உணவருந்தி மக்களின் அன்பிற்குச் சொந்தமானார். கிபி 427 ஆண்டு தம் 67வது வயதில் இறைப்பதம் சேர்ந்தார். மக்களோடு ஒருவராக வாழ்ந்த இவரை திருச்சபை புனிதராக உயர்த்தி பிப்ரவரி 12 நாளினை புனித கௌடன்சியஸ் திருநாளாக அறிவித்தது. புனித கௌடன்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்பத்தில் இருப்பவர்களை மீட்டெடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உதவிகள் செய்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்னைவோர் அதிசயம். புனித செங்கோல் மாதா. புனித செங்கோல் மாதா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீதிக்கும் நேர்மைக்கும் அடையாளமான அன்னை மரியாளை போற்றும் ஒரு உன்னத தருணத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். செங்கோல் என்ற சொல் பொதுவாக ஒரு அரசனின் அதிகாரத்தையும் ஆளுகையையும் குறிக்கும். ஆனால் அன்னை மரியாளின் கையில் இருக்கும் செங்கோல் உலக அதிகாரத்தை குறிப்பதல்ல. மாறாக அது இறைவனின் பேரருளையும் அநீதிக்கு எதிரான தெய்வீக நீதியையும் குறிக்கிறது. அதிகாரம் என்பது அடக்குமுறைக்காக அல்ல, அது அன்போடும் கருணையோடும் இணைந்திருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாளின் செங்கோல் மாதா என்ற திருப்பெயர் நமக்கு உணர்த்துகிறது. இதயம் கனிந்த ஒரு தாயின் கையில் இருக்கும் அதிகாரம் மக்களை காயப்படுத்தாமல் காக்கும் அரணாக இருக்கிறது. திருமலை ராயபுரம் என்ற ஊரின் பெயர் உருவான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நட்பின் நினைவு சின்னமாகும். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னருக்கும் இப்பகுதியின் தலைவருக்கும் இருந்த நெருக்கமான உறவே இதற்கு அடிப்படை. அக்காலத்தில் திருமலை ராயபுரம் பகுதியில் வாழ்ந்த திரு ராயப்பன் என்பவர் திருமலை நாயக்கர் மன்னருக்கு மிகவும் விசுவாசமான நண்பராகவும்
பல இக்கட்டான நேரங்களில் மன்னருக்கு துணை நின்றவராகவும் இருந்தார். மன்னர் தன் நண்பரின் மீதிருந்த அன்பினால் ஒரு பெரிய பட்டயத்தை வழங்கினார். மன்னர் திருமலை நாயக்கர் தன் பெயரான திருமலை என்பதையும் தன் நண்பரான ராயப்பன் பெயரையும் இணைத்து அந்த ஊருக்கு திருமலை ராயபுரம் என்று பெயர் சூட்டினார். இவ்வாறாக ஒரு மன்னனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையிலான நட்பின் அடையாளமாக இந்த ஊர் உருவானது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊரில் செங்கோல் மாதா ஆலயம் எப்படி உருவானது என்பது இன்னும் வியக்கத்தக்கது. இது மனிதர்களின் திட்டமிடலால் உருவானது அல்ல, மாறாக அன்னை மரியாளின் தெய்வீக தலையீட்டினால் மட்டுமே சாத்தியமானது. முன்னொரு காலத்தில் திருச்சி அருகே உள்ள புள்ளம்பாடி என்ற ஊரில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வாழ்வில் எல்லா வசதிகளும் இருந்தபோதிலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதது அவர்களுக்கு பெரும் சோகமாக இருந்தது. மனவேதனையில் இருந்த அந்த பெண்மணி சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிக்கோட்டை என்ற தனது பிறந்த ஊருக்கு செல்ல விரும்பினார். அக்காலத்தில் முறையான சாலை வசதிகளோ பேருந்து வசதிகளோ கிடையாது. எனவே அந்த தம்பதியினர் நீண்ட தூர பயணத்தை தங்களின் கால்நடையிலேயே மேற்கொண்டனர். காடுகளையும் மேடுகளையும் கடந்து அவர்கள் திருமலை ராயபுரம் பகுதியை அடைந்தபோது அற்புதம் நிகழும் நேரம் நெருங்கியது. பயணத்தின் களைப்பாலும் வெயிலின் தாக்கத்தாலும் அந்த பெண்மணிக்கு திடீரென்று கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. வலியால் துடித்த அவர் அங்கிருந்த ஒரு பெரிய புளிய மரத்தடியில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதார். அந்த புளிய மரத்தடியில் அமர்ந்த சில நொடிகளிலேயே மர்மமான முறையில் அவரின் வயிற்று வலி முற்றிலும் நீங்கியது. தான் ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றலால் சுகம் பெற்றதை உணர்ந்த அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தார். தன் மனைவியின் பிடிவாதத்தை கண்ட கணவர் அருகில் ஏதேனும் கிராமம் இருக்கிறதா என்று பார்க்க ஒரு மரத்தில் ஏறி பார்த்தார். அங்கே ஒரு சிறிய குடியிருப்பு இருப்பதைக் கண்டு அங்கிருந்த மக்களை உதவிக்கு அழைத்து வந்தார். ஊர் மக்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இந்த இடம் அருள் நிறைந்தது, இங்கிருந்து நான் போக மாட்டேன் என்று அந்த பெண் அங்கேயே தங்கினார். எனவே ஊர் மக்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய ஓலை குடிசையை அந்த இடத்திலேயே அமைத்துக் கொடுத்தனர். அங்கே தங்கியிருந்தபோது ஒரு நாள் இரவு அன்னை மரியாள் அந்த பெண்மணிக்கு கனவில் காட்சியளித்தார். கையில் செங்கோல் ஏந்திய ஒரு அரசியாக அன்னை காட்சியளித்து, இந்த இடம் புனிதமானது, இங்கே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என்று பணித்தார். அன்னையின் விருப்பப்படி கிபி 1700ஆம் ஆண்டு அந்த புளிய மரத்தடியிலேயே ஒரு சிறிய ஓலை குடிசை ஆலயம் கட்டப்பட்டது. இதுவே திருமலை ராயபுரம் தூய செங்கோல் மாதா ஆலயத்தின் முதல் வடிவமாகும். இந்த செய்தியை அறிந்த சுற்று வட்டார மக்கள் அன்னையின் அருளை தேடி அந்த சிறிய குடிசைக்கு வரத் தொடங்கினர். அங்கே வந்து வேண்டிக் கொண்ட பல தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இதனால் அன்னையின் புகழ் வேகமாக பரவியது. காலப்போக்கில் அந்த ஓலை குடிசை ஆலயம் ஓட்டுக்கூரையாக மாற்றப்பட்டது. பின்னர் 1928ஆம் ஆண்டு தற்போது நாம் காணும் பிரம்மாண்டமான மற்றும் அழகான தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இது ஒரு நவீன கால கட்டிடக்கலை அதிசயமாகவும் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் அன்னை மரியாள் ஒரு கையில் குழந்தை இயேசுவையும் மறு கையில் செங்கோலையும் ஏந்தி தலையில் மணிமகுடத்துடன் விண்ணுலக அரசியாக காட்சியளிக்கிறார். இந்த படத்தில் உள்ள செங்கோல் அன்னை நம் குறைகளை தீர்க்கும் அதிகாரம் கொண்டவர் என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முழுவதுமே அன்னைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மே மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பம் மண்டகப்படி ஏற்று நற்கருணை ஆராதனையையும் ஜெபமாலையையும் இனிப்புகள் வழங்கலும் செய்து மகிழ்வார்கள். இத்திருத்தலத்தின் மற்றும் ஒரு சிறப்பு மத நல்லிணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 17ஆம் தேதி பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. இதில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்து பொங்கலிட்டு அன்னைக்கு நன்றி செலுத்துவது தமிழகத்தின் பண்பாட்டு அடையாளமாகும். திருமலை ராயபுரம் போலவே காரங்காடு என்ற இடத்திலும் செங்கோல் மாதாவுக்கு புகழ்பெற்ற திருத்தலம் உள்ளது. அங்கே அன்னை கடல்வாழ் மக்களின் அரசியாகவும் மீனவர்களின் பாதுகாவலராகவும் போற்றப்படுகிறார்.
காரங்காட்டில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் கடல் பொங்கல் விழா மிகவும் பிரபலம். கடலே வாழ்வாதாரம் என்பதால் அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் கடலில் உணவுப் பொருட்களை அர்ப்பணிக்கும் காட்சி நெகிழ்ச்சியானது. குழந்தை பாக்கியம் தேடி காரங்காடு வருபவர்களுக்கு செங்கோல் மாதா உருவம் பொறித்த சங்கு மற்றும் மாதா தீர்த்தம் வழங்கப்படுகிறது. பல தம்பதியர் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் தங்கள் குழந்தையோடு வந்து அன்னைக்கு நன்றி செலுத்துகின்றனர். இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் மனிதநேயம் குறைந்து வரும் வேளையில் செங்கோல் மாதா நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறார். நீதியுடன் வாழுங்கள், மற்றவர்களுக்கு பொறுப்புடன் இருங்கள் என்பதே அன்னையின் போதனையாக இருக்கிறது. அதிசயம் என்பது வெறும் நோய் குணமாவது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் கல் நெஞ்சம் கனிந்து மற்றவர்களுக்கு உதவ முன்வருவதும் மிகப்பெரிய அதிசயமே. செங்கோல் மாதா மக்களின் இதயங்களை மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். திருமலை ராயபுரம் திருத்தலம் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆன்மீக அடையாளமாக மாறியுள்ளது. அங்கே வீற்றிருக்கும் அன்னை மதம் கடந்த ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறார். தன் பாதம் தேடி வரும் யாரையும் அவர் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. அன்னை மரியாள் ஏந்தியிருக்கும் அந்த செங்கோல் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு மாபெரும் நீதியை போதிக்கிறது. அதிகாரம் என்பது மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல, அது எளியவர்களை காப்பதற்கும் நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத்தருவதற்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை அன்னை உணர்த்துகிறார். ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பாரபட்சமின்றி அன்பு செய்கிறாரோ அப்படியே நாமும் சக மனிதர்களை சமத்துவத்துடனும் நடத்த வேண்டும் என்ற பாடத்தை இந்த செங்கோல் மாதா பக்தி நமக்கு கற்பிக்கிறது. மேலும் அன்னை மரியாள் காட்சியளித்த அந்த புளிய மரம் இன்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக போற்றப்படுகிறது. ஒரு சாதாரண பெண்ணின் வயிற்று வலியை போக்கி அவருக்கு குழந்தை வரம் அருளிய அன்னை இன்றும் தன் திருத்தலத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான பெண்களின் கண்ணீரை துடைத்து வருகிறார். குறிப்பாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல தம்பதியினர் திருமலை ராயபுரம் வந்து செங்கோல் மாதாவின் பரிந்துரையால் இன்று தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவது அன்னையின் வல்லமைக்கு சான்றாகும். செங்கோல் மாதா நம் வாழ்க்கையின் இருளை அகற்றும் ஜோதியாக விளங்குகிறார். திருமலை ராயபுரம் மற்றும் காரங்காடு போன்ற திருத்தலங்கள் வழியாக அன்னை இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்னையின் பரிந்துரையில் நாம் நம்பிக்கை வைப்போம். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம் புனித செங்கோல் மாதா. செய்திகள். ஐரோப்பா மத மற்றும் அரசியல் பிளவுகளை கடந்து அதன் ஆன்மீக ஒற்றுமையை மீண்டும் கண்டறிய வேண்டும் என்று அழைப்பு ஒன்றை விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 11 புதன்கிழமையன்று இடம்பெற்ற
புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இத்தகைய வேண்டுகோளை விடுத்த திருத்தந்தை ஐரோப்பிய மற்றும் உலகளாவிய ஒன்றிப்புக்கும் அழைப்பு விடுத்தார். ஸ்லாவ்களின் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படும் புனிதர்கள் சிரில் மற்றும் மெத்தோடிஸ் இருவரிடமிருந்து உள்ளொளி பெற்ற திருத்தந்தை ஐரோப்பியர்கள் அனைவரும் அக்கண்டத்தின் ஆன்மீக உயிர்ச்சக்தியை புதுப்பிக்க வேண்டுமென ஊக்குவித்தார். மண்டல பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒப்புரவு, உரையாடல் மற்றும் அமைதியை ஊக்குவிப்பதன் மூலம் இவ்விரு புனிதர்களின் திருத்தூது பணியை தொடருமாறு அவர் விசுவாசிகளை வலியுறுத்தினார். பிப்ரவரி 11 புதன்கிழமையன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட லூர்து அன்னையின் திருநாளில் நோயாளர்களுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் நம்பிக்கை மற்றும் ஒன்றிப்பின் வார்த்தைகளை வழங்கி அவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சிறப்பு வழிபாட்டின் போது கூடியிருந்த விசுவாசிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை உலகளவில் துன்பப்படுபவர்களுக்காக இறைவேண்டலில் ஒன்றுபடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டினார். விசுவாசத்திற்கும் துன்பத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை வலியுறுத்தி கிறிஸ்துவின் அன்னையாம் கன்னிமரியாவால் கற்பிக்கப்பட்ட வலிமை வாய்ந்த பாடங்களை நினைவுகூர்ந்தார் திருத்தந்தை. மேலும் இவ்விழா எப்போதும் நம்முடன் இருக்கும் அன்னை மரியாவின் உடனிருப்பை நினைவூட்டும் ஓர் அழகான நாள் என்று மொழிந்த திருத்தந்தை துன்பம், அன்பு மற்றும் நம் வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைப்பது பற்றி மரியா நமக்கு கற்பிக்கிறார் என்று எடுத்துக்காட்டினார். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பவர்களின் அயராத உழைப்பை அங்கீகரித்து நோயுற்றவர்களை பராமரிப்பவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பாராட்டிய திருத்தந்தை உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மிகவும் சவாலான காலங்களில் நோயுற்றவர்களை ஆதரிப்பவர்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை நான் வேண்டுகிறேன் என்று கூறினார். பிப்ரவரி 4 முதல் 10 வரை பெங்களூருவில் நடைபெற்ற 37வது பொதுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டது. நம்பிக்கையும் தேசமும் இந்தியாவின் அரசியலமைப்பு பார்வைக்கு திரு அவையின் சாட்சி என்பதே இக்கூட்டத்தின் மைய பொருளாக அமைந்தது. இக்கூட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வு, சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் பிரிவினைகளுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்கள் தங்களது விசுவாசத்தை துணிவுடன் வாழ வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை. மேலும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களின் அடையாளத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், தங்களின் ஆன்மீக பாரம்பரியத்திலிருந்து வலிமையை பெறவும், கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புள்ள சீடர்களாகவும் இந்தியாவின் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் இருக்குமாறு இந்திய ஆயர்கள் அழைப்பு விடுத்தனர். நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் உடன்பிறந்த உறவை நிலைநிறுத்தும் இந்திய அரசியலமைப்பிற்கு தங்களின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்திய ஆயர்கள் அதிகரித்து வரும் பாகுபாடுகள், குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பாரபட்சம் குறித்து தங்களது கவலையை வெளிப்படுத்தினர். மத சுதந்திரம் மற்றும் தனி உரிமையை சிதைக்கும் சட்டங்களுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ஆயர்கள் மேலும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினர். தொடர்ந்து இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பை வளர்க்க வேண்டியதன் தேவையை எடுத்துக்காட்டிய ஆயர்கள் குடிமையியல் கல்வி மற்றும் அறநெறிமுறை சார்ந்த சமூக ஈடுபாட்டிற்காக தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். பிளவுகள் நிறைந்த உலகில் உரையாடல், அமைதி மற்றும் சமூக ஒன்றிப்பு நிலவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஆயர்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு அறநெறிமுறைகளின்படி பொதுநலனுக்காக உழைப்பதாகவும் உறுதியேற்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 53 நாடுகளின் ஆரம்ப தரவுகளின்படி ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில் தட்டம்மை பாதிப்புகள் 2025ஆம் ஆண்டில் கணிசமாக குறைந்துள்ளன என்று யுனிசெஃப் மற்றும் உலக நலவாழ்வு அமைப்பு தெரிவித்துள்ளன. பிப்ரவரி 11 புதனன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள அவ்வமைப்புகள் கடந்த 2024ஆம் ஆண்டில் 1,27,412 இருந்த தட்டம்மை பாதிப்புகள் 2025ஆம் ஆண்டில் 33,998 குறைந்துள்ளன என்றும், இது ஏறத்தாழ 75 விழுக்காடு வீழ்ச்சியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.